இப்போ அந்த மரணத்தில் நான் சொன்ன அத்தனையும் இருக்குது. அக்கினி கடல் ஆண்டவர் சொல்கிறார்ல இங்கே, அந்த அக்கினியை பற்றி வேதம் பேசும்போது வெறும் அக்கினின்னு சொல்லலை, அது அவியாத அக்கினின்னு சொல்லியிருக்கு. அது அக்கினின்னு மட்டும் சொல்லலை, அக்கினியும் கந்தகமும்னு சொல்லியிருக்கு. கந்தகம்னா என்னது? சல்ஃபர். எரிஞ்சால் எப்படி இருக்கும்னு நீங்கள் போய் தான் பார்க்கணும். அக்கினியும் கந்தகமும் அங்கே எரியும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, எரிமலை குழம்புலேருந்து வாயு வருது பார்த்தீங்களா, அந்த வாயு என்னது? சல்ஃபர். அது பாய்சன். அங்கே அக்கினியும் இருக்குது, கந்தகமும் இருக்குது. ஸோ அங்கே அக்கினி கடலில் அக்கினியும் இருக்கும், கந்தகமும் இருக்கும், இருள் இருக்கும், புழு இருக்கும். புழு சாகாது, அந்த அக்கினி அவியாது. அதில் இருக்கிறவங்க அழுகையும் பற்கடிப்பும் உள்ளவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? என்ன போகவே போகாது, உயிர் போகவே போகாது. வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் இரண்டாம் மரணம்.